அஸ்ஸலாமு இந்த மாதிரி சாஃப்டான ஃப்ளஃபியான பீஃப் பன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் 2 கப் மைதா, 1 சுகர் அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டை, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் 1/2 கப் அளவுக்கு வார்ம் மில்க்கை கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ நம்ம டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். எவ்வளோ நம்ம வந்து டோ வந்து பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் வரும். இப்போ ஒரு பவுலில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டவ் வச்சுட்டு மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவர் இல்லைனா கவர் வந்து ஒரு 1 hour வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மாவு வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த மாவு வந்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அது ஸ்லைஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணியிருக்கப்புறம் நம்ம பீஃப் வந்து ஆக்சுவலாக நான் மிக்சியில் வந்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கைமா மாதிரி பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் பீஃப் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கிமன் பவுடர், கரம் மசாலா அண்ட் இப்போ வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பீஃப் கொஞ்சம் வேக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டோ வந்து பன்னோட டோ வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ பன் வேணுமோ அவ்வளோ பன்னு டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மைதா வந்து போட்டுட்டு நம்ம நீட் பண்ண அந்த பன்னு இருக்குங்க இல்லையா, பன்னோட டோ வந்து நல்லா பெரட்டிக்கோங்க. பெரட்டிக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி மேலே இருக்கிற இது எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையும் கொஞ்சம் மில்காக ப்ரெஷ் பண்ணுறதுக்காக, பன் மேலே ப்ரெஷ் பண்ணுறதுக்காக இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் அது பார்க்க அப்படியே. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த கருப்பு எல்லை இருக்கும்ல, கருப்பு எல்லைன்னா வெள்ளை எல்லை, இதை வந்து மேலே நீங்கள் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 15 to 20 மினிட்ஸ்க்கு வந்து செட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பண்ணை வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் எடுத்திங்கனாலே கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல மில்க் அண்ட் அந்த எக் பீட்டன் பண்ணோம்ல, அதை மறுபடியும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டான ஃப்ளஃபியான பன்னு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.